சென்னையிலிருந்து மும்பை புறப்படும் இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன கதிரவன்? கடந்த 18ஆம் தேதி அன்று இரவு 8:45 மணி அளவில் பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு சென்னையிலிருந்து மும்பை செல்லக்கூடிய விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் இரவு 9:45 மணி அளவில் அந்த வெடிகுண்டானது வெடிக்கும் என்று இமெயில் மூலமாக ஒரு மிரட்டலானது வந்திருக்கிறது. உடனடியாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் வாடிக்கையாளர் சேவை விமான நிலைய அதிகாரிகள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து விமானம் முழுவதுமாக வெடிகுண்டு உதவியுடன் சோதனைகள் மேற்கொண்டனர். அதில் வெறும் புரளி எனவும் தெரிய வந்தது. இந்த நிலையில் தான் இண்டிகோ ஏர்லைன்ஸ் வாடிக்கையாளர் சேவை மையத்தின் புகாரின் அடிப்படையில் கடந்த 21ஆம் தேதி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். மேலும் அந்த மிரட்டல் எங்கிருந்து வந்தது என்பதை தொழில்நுட்ப ஆதாரங்களை ஆய்வு செய்ததில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் உள்ள ஒரு லேண்ட்லைன் நம்பர் இணைய இணைப்பிலிருந்து இந்த மிரட்டல் வந்திருப்பதும் அவர்கள் கண்டறிந்தார்கள். உடனடியாக அங்கு சென்ற சைபர் கிரைம் போலீசார் பிரசன்னா என்ற நபரை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்த போது சென்னையில பெரம்பூர் பகுதியில் அவர் வசிக்கும் போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடன் முன்னுரிமை ஏற்பட்டதாகவும் அதனால அவர்களை பழிவாங்க நோக்கல அவர்கள் பெயரில் இந்த வெடிகுண்டு மிரட்டலை விடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவரிடமிருந்து இந்த வெடிகுண்டு மிரட்டலுக்கு பயன்படுத்திய சாம்சங் கேலக்சி போன் மற்றும் இன்டர்நெட் மோடம் ரூட்டர் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள். தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல்கள் தொடர்பான செய்திகள் வரக்கூடிய நிலையில இவர்தான் இந்த வெடிகுண்டு மிரட்டலை விடுத்தார் என அந்த பெரம்பூரில் வசிக்கக்கூடிய நபரை பெயரை பயன்படுத்தினால் அவர் போலீஸ் சிக்கிக் கொள்வார் என்பதற்காக இந்த மிரட்டலை விடுத்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சைபர் கிரைம் போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.